கை சின்னம் மதவாத பிரிவினையை தூண்டி வரும் பாசிச பாஜகவை விரட்டி அடிக்க வாக்களிப்பீர் கை சின்னம். சர்வாதிகார ஆட்சியை அகற்றிட வாக்களிப்பீர் கை சின்னம். கடந்த 10 வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையா மட்டும் 26 லட்சம் கோடி கொள்ளையடித்த பாசிச பாஜகவை அகற்றிட வாக்களிப்பீர் கை சின்னம். வேளாண் சட்ட மசோதான்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி ஒரு 1.5 கோடி மக்கள் ஒரு ஆண்டுக்கு மேல போராடினாங்க. அதனால அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. அந்த சட்டத்தை ரத்து பண்ண சில மாதங்கள்லயே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஸ்டாப் போட்டு உறிஞ்ச கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் 143 அத்தியாவசிய பொருட்களின் மீது 28% ஜிஎஸ்டி வரி விதிச்சாங்க. அந்த வரி பணம் எங்க போச்சு? எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்துச்சு? கேள்வி கேட்டீங்களா? அதனாலதான் சொல்றோம், பாசிச பாஜகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டு களவாணி கட்சிகளுக்கும் ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. எல்லா கட்சியிலையும் உங்க சொந்த பந்தம் தான் இருப்பாங்க. தெளிவா போய் சொல்லுங்க. நீங்க போடுற ஒரு வாக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியல் உரிமைகளையும் மீட்டெடுக்க கூடியதா இருக்கணும். உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க கூடியதா இருக்கணும். பொதுமக்களையே சிந்திச்சு வாக்களியுங்க. 145 கோடி இந்தியர்களை கொண்ட இந்திய நாட்டுல சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்லாம ஆக்கிட்டான் இந்த பாசிச பாஜக. நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய இந்திய நாட்டுல எத்தியோப்பியா, சோமாலியா அப்படிங்கிற ஆப்பிரிக்கா நாடுகள் பின்தங்கிய நாடுகளை விட இன்னைக்கு இந்தியா பின்தங்கிய நாடா போயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட்ல ஃபாரின் டெலிகேஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு பிளைட் இல்ல. பொதுமக்களே சிந்திங்க. இந்திய நாட்டுல இவ்வளவு பெரிய நாடு வல்லரசு ஆக போகுதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்லைன்னு நம்மள கழுவி ஊத்திட்டு இருக்காங்க மற்ற நாடுகள். ஈவன் பாகிஸ்தானுக்கிட்ட கூட சொந்தமா பிளைட் இருக்கு, இந்தியா கிட்ட பிளைட் இல்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்த பாசிச பாஜகவை அகற்றிட பொதுமக்களே வாக்களிப்பீர் கை சின்னம். பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்த பாசிச பாஜகவை அகற்றிட வாக்களிப்பீர் கை சின்னம். மின்சாரத்தை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்த பாசிச பாஜக கூட இன்னைக்கு பட்டா போட்டுட்டாங்க. பாத்துக்கோங்க, இந்தியால இருக்கிற ஒட்டுமொத்த மின்சாரமும் ஒரு தனிப்பட்ட நபர், அதானி என்ற ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விலை வைப்பாங்க. ஒவ்வொரு துறையும் அவங்க கையகப்படுத்திட்டு வராங்க. இது 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கும் 145 கோடி இந்தியர்களின் பொதுநலனுக்கும் எதிரானது. இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போர். மறந்துடாதீங்க. 5க்கு 10க்கும் வாக்களிக்கிற தேர்தல் களம் அல்ல. நீங்க நல்ல சோறு சாப்பிட போறீங்களா, இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோடோட நம்ம அலைய போறோமா அப்படிங்கறத முடிவு பண்ண போற தேர்தல். மறந்துடாதீங்க. நம்ம ஊரு பிள்ளைங்க படிச்சு பட்டதாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்ப யூனியன் கிராண்ட்ஸ் கமிஷன்லயும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை வச்சு நம்ம ஊர்ல டாக்டருங்க வர முடியாம ஆக்கிட்டாங்க. வருஷத்துக்கு 20-30 டாக்டர்களை மட்டுமே உண்டாக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த சட்டமும் திட்டமும் 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கு எதிரானது. பொதுமக்களே சிந்திங்க. வளர்ந்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இன்னைக்கு 8 கோடினா நாளைக்கு 10 கோடி, நாளைக்கு 12 கோடி, நம்ம ஊர் மக்கள் தொகை அதிகமாயிட்டே போவோம். ஸோ அதே மாதிரி போகும்போது நமக்கு இன்னைக்கு 2000 டாக்டர் வராங்கன்னா அடுத்த